ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான பாம்பே சாம்பார். இதை ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே தோசை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது தோசை மாவே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா திக்காகும், அதனால் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போது இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சாம்பார் டேஸ்டியாக இருக்கும். இப்போது சின்ன வெங்காயத்தை தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதிலே வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், நிறைய தேவையில்லை. சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம் போதும். இது கூடவே பூண்டை நான் இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம், இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போது நல்லா தக்காளி குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல். அப்புறம் தண்ணி இன்னும் சேர்த்துக்கோங்க, கட்டியாயிடும். அதனால் இன்னும் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸு, அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரை எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வரும். சாம்பார் இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனா அதுவே திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாம்பே சாம்பார் ரெடி. இப்போது இதை நம்ம இட்லியோடு சர்வ் பண்ணுறேன். தோசையோடையும் சாப்பிட்லாம். தாராளமாக செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா பத்தாது. நாங்கள் இந்த சாம்பாரை பாம்பே சாம்பார் இல்லைன்னா மாவு குழம்புன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.